2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டியில இந்தியாவுக்கு எதிரான லீக் ஆட்டத்துல பாகிஸ்தான் அணி விளையாடுவதில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்பில் நடத்த பிளான் போட்டிருந்த இந்த முக்கியமான ஆட்டத்துல பாகிஸ்தான் புறக்கணித்திருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி இந்தியாவிற்கு செல்ல மறுத்த காரணத்தினால T20 உலகக்கோப்பை போட்டியில இருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு இந்த முடிவு வந்திருக்காம். சில பாதுகாப்பு காரணங்களுக்காக போட்டிகளை இந்தியாவில இருந்து வேறு இடத்திற்கு மாற்ற பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ICC-இடம் கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. ஆனா போட்டி அட்டவணையில எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு ICC திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்களா. இந்த புறக்கணிப்பு முடிவு குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கேப்டன் சல்மான் அலி ஆகாவிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதில் கொடுத்த அவர், இது அரசுடைய முழுமையான முடிவு அப்படின்னும் கிரிக்கெட் வீரர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது அப்படின்னும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டிக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வழியாக அரசு அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவோம் அப்படின்னு ஆகா அவர்கள் பேசியிருக்காரு. அவர், ஆம், நிச்சயமாக நாங்கள் இலங்கைக்கு செல்வோம். ஆனால் இது எங்கள் முடிவு கிடையாது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அரசு மற்றும் BCB தலைவர் என்ன கட்டளையிடுறார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா பங்களாதேஷை போலவே பாகிஸ்தான் அணியும் இந்த T20 உலகக்கோப்பையில இருந்து நீக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. சோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.